பெரம்பூர் மீட்டிங்ல ஏதோ சர்க்கார ஒழிக்கணும்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க போல இருக்குது. அண்ணே, முதல்ல ஒழிக்க வேண்டிய சர்க்காரே பாசிச ஒன்றிய சர்க்காரும் அதுக்கு விலக்கணும் உங்களையும் தானே. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்து வீடியோ போட்டுருக்கோம். இந்த அபியூசிவ் கமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த கொலை மிரட்டல், அவதூறுகள், இதுக்கெல்லாம் கவுண்டர் ரியாக்ட் பண்ணி தான் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். ஆனா இப்ப உங்களை அடிக்கிறதுக்கு என்கிட்ட 2 பாயிண்ட் இருக்குண்ணே. பாயிண்ட், உங்களை எடுத்து எந்த பொண்ணு பேசினாலும் உங்களோட வல்கர் வாரியர்ஸ்னு ஒரு கூட்டத்தை வச்சு அந்த பொண்ணுங்களை பத்தி அசிங்கமா சித்தரிச்சு வசைப்பாட விட்டு சந்தோஷப்படுறீங்களே. நீங்க தப்பி தவிர ஏதாவது ஜெயிச்சிட்டீங்கன்னா என்னென்ன ஆகுறது? அதனால நீங்க ஜெயிக்க கூடாது. 2வது பாயிண்ட், இந்த பாசிச கட்சிகள் எப்படியாச்சும் தமிழ்நாட்டுக்குள்ள பூந்து ஓட்ட பிரிச்சு உள்ள வந்துடலாம்லாம் நினைக்கிறாங்க. அதான் உங்களை தானே கடைசியா ஏடிமா இறக்கிருக்காங்க. ஏன்னா நீங்க அந்த கேண்டிடேட் லிஸ்ட் வாசிக்கும் போதே தெரியுது, முக்கால்வாசி ஆளுங்க பிஜேபில இருந்து வந்த ஆளுங்க, அதுக்கப்புறம் RSS ஆளுங்க தான் ஜாஸ்தின்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் மக்கள் பாக்குறாங்க இல்லன்னு. அப்புறம் இந்த வல்கர் வாரியர்ஸ் வேற திமுக கடைசி ஆயுதமா ஜூலி அமைச்சிருக்குது அப்படிலாம் சொல்லி கதறிட்டு இருக்காங்க. அண்ணன், திமுக ஒரு மாபெரும் இயக்கம். அவங்களோட கட்டமைப்பு என்ன, அவங்களோட கொள்கைகள் என்ன, அவங்க தமிழ்நாட்டுக்கு செஞ்ச வளர்ச்சி திட்டங்கள் என்ன? திமுக காப்பத்தெல்லாம் யாரும் வர வேணானே. உன்ன மாதிரி ஸ்டார்டமையும் வல்கர் வாரியர்ஸ் மட்டும் நம்பி இந்த தேர்தலில் நிக்கிறல்லண்ணே. உனக்கு எதிர்த்து நிக்க என்ன மாதிரி ஒரு சாமானிய பெண்ணே போதுன்றது தானே பாயிண்ட். அப்புறம் நீ கஷ்டப்பட்டு பாத யாத்திரையா வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் சரி தானே. திருச்சி கலக்குல இனிக்கு அண்ணனையும் சரி, இல்ல RD சேகர் அண்ணன் பெரம்பூர்ல நிக்கிறார்ல அவரையும் சரி உன்னால தொட்டு கூட பார்க்க முடியாதுன்னு. மற்ற RSS ஆளுங்கெல்லாம் நீ நிப்பாட்டி இருக்கிறல்லன்னா அவங்க எல்லாம் தானாவே விழுந்துருவாங்க. காலத்துல சந்திப்போனே. ஹாய், ஹலோ, வணக்கம். வர்ச்சுவல் வாரியர்ஸ், சாரி வல்கர் வாரியர்ஸ். இவர் தான் என்னோட 3வது புருஷன். ஆனா இவருக்கு எனக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் இந்த எனக்கு இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆனது ஒரு சீரியல் ஆச்சு, தென்றல் என்னை தொடும். அதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆனது அம்மன் தாய் படத்துல கல்யாணம் ஆச்சு. ஸோ ஆஸ் பர் நம்ம ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த டிவிகே வாரியர்ஸ், சாரி வல்கர் வாரியர்ஸ், இது 3வது கல்யாணம். அண்ட் மூஞ்சி முகரைகளுக்கு கூடயாப்பா வித்தியாசம் தெரியாது. இதே மாதிரி எலெக்ஷன் டைம்ல போய் நீங்க வாட்டில் வேற எதுலயும் போய் ஊதி விட்டு வந்துடுறாங்க. கரெக்டா மரக்கூதியில போய் ஊதிட்டு வாங்க. அப்புறம் உங்க தலைவருக்கு டெபாசிட் இல்லாம போயிட போகுது. ஒரு தீத்தரசரிக்கு அவளா ஒரு பொம்பளை அவளா காசு வாங்கிட்டு இது பண்றவளுக்கு போய் நீங்க கிட்னி திருடி விக்கிறவளை கொண்டாந்து எதுக்கு அண்ணனோட சேர்க்குறீங்க சொல்லுங்க பாப்போம். அவ கிட்னி திருடி விக்கிறா, அவளை கொண்டு வந்து அண்ணன்ட்ட சேர்த்தாக்கா என்ன? அது அவர்கிட்ட இருக்கிற ஒரு பாதியில கூட அவள்கிட்ட கிடையாது, ஒரு காவாசி கூட கிடையாது. அவ பேசுறான்லாம் நம்ம பயந்து போனோம்னா என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் திருட்டு சிரிக்கி. அவளுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கிறா. அவளை போய் நீங்க இதுல ஒரு இதுவா சேர்க்கிறீங்க. அவ மரியாதை இல்லாம பேசி அவ ஒன்னும் பெரிய கோட்டையை கட்டி ஆள போறதில்ல. கையில மாட்டினானா அவ மண்டையெல்லாம் சிரைச்சிட்டு விட்டுருவோம். அந்த மாதிரி இருக்கிற வெறி கொண்டு அவளா அதெல்லாம் விட்டுருனா. இப்ப முக ஸ்டாலின் நாங்க மாமானுவோம், புரியுதா? எங்க இடத்துல நான் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன். எனக்கு கத்து தெரிஞ்ச நான் 3 ஓட்டு அவருக்கு தான் போட்டுக்கிறேன். எனக்கு 18 வயசுல எனக்கு ஓட்டு ஐடி வந்தது, நான் அவருக்கு தான் போட்டுக்கிறேன், புரியுதா? எனக்கு சின்ன வயசுல நான் ரசிகர், விஜய் ரசிகர். இப்ப அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு, அதனால நான் அவர் பின்னாடி தான் போக முடியும். ரசிகனா பாக்குறேன், இப்ப தலைவனா பாக்குறேன். உலகமே தேர்ந்தெடுக்கணும் கூட எங்க குடும்பம் அவரை தேர்ந்தெடுத்துக்குது. தப்பு நீ சொல்லக்கூடாது.